கேந்திரமாரும் அர்ச்சனா செய்யறதுல தப்பும் கிடையாது. அர்ச்சனா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி அப்பன் வந்து எங்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றி. வேதனை ஒன்று இருக்குன்னு சொன்னா நிறைய மக்கள் ஓட்டும் போடுவோம். நிறைய பேர் போடுவாங்க. அந்த மக்கள் ஓட்டு போடா இருக்கிறதுக்கு மக்கள் போய் சொல்லக்கூடாது. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு சாவகச்சேரியில இப்ப நிறைய நாளுக்கு பிறகு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது. ஆனா இப்ப வெற்றிகரமா இப்ப ஒரு பதவி வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி அப்பன் வந்து எங்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றி. இது வந்து ஒரு ஆரம்ப வெற்றி. எனக்கு இதுக்குள்ளேயும் வந்து தனித்து நின்று ஓடி அங்கே நடந்து தெரிஞ்சு தன்னால மக்கள் அந்த ஆதரவையும் பெற்று எங்களால் முடிஞ்ச அளவு ஆதரவையும் கொடுத்து நாங்கள் ஒரு முதல் வரி வெற்றி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இனி வந்து வார மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தேர்தல் களத்திலையும் வந்து இந்த கட்சி சார்பான ஆட்களை வந்து உரைக்கி அங்கேயும் நாங்கள் இனி இந்த அர்ச்சனா மருத்துவர் அர்ச்சனா கட்சியில் ஆல்ரெடி விஸ்தரித்த பிறகு கிழக்கு மாகாணத்துக்கும் இந்த கட்சி விஸ்தரிக்கும். வடகிழக்கில் ஒரு நிலையான ஒரு கட்சியை நாங்கள் இப்போ கண்கூடாக எல்லாருக்கும் காட்டியிருக்குது. இனி அவையும் அந்த மனம் வந்து அதுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஊழல் இல்லாத ஒரு மக்களுக்கான ஒரு கட்சியை நாங்கள் இனி உருவாக்க வேண்டிய கட்டத்தில் வந்து உருவாக்கிட்டோம். இனி நாங்கள் அதை மேலே கொண்டு போய் சேர்க்கிறது தான் உங்கள் ஊடகங்கள் இருந்து எல்லாருக்கும் அந்த பணி. இப்ப ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் அவர்களையும் வந்து வச்சு அர்ச்சனா தான் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லி அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது அந்த நமக்கு பிரச்சனை வந்து தனித்தனியா கலைக்கலாம். அது சேர்ந்து இருந்து கலைக்கும் போதுதான் உங்களுக்கு அங்க பிரியோசனப்படும். அப்ப அதோட அந்த பிரச்சனையில வந்து ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமாரும் அர்ச்சனா செய்யறதுல தப்பும் கிடையாது. அது நல்லதுக்காக சேரும், கெட்டதுக்கு சேரும். இது கெட்டதுக்கு சேர்ந்து 6 இருந்தாலும் 5 ஆண்டு பிறகு இலக்குவோம். அதுல நீங்களும் தெளிவா இருக்கும். நீங்க பார்க்கத்தான போறீங்க. நீ இந்த வெற்றி பெற்றையில இருந்து நீ 5 ஆண்டு வரையும் மருத்துவர் அர்ச்சனா என்ன செய்யறார், ஸ்ரீதரன் என்ன செய்யறார், கஜேந்திரகுமார் என்ன செய்யறார், இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியில வின் பண்ண வெற்றி பெற்றார்கள் என்ன செய்யணும் பார்க்கத்தானே போறீங்க. ஆமாம். அப்ப நாங்கள் இப்பதான் வந்திருக்கணும். இனி ஒரு பார்த்து கொண்டு போக 5வது ஆண்டுல வந்து சிறப்பா இருந்தா இதை நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையிலே நிச்சயமாக நாங்கள் மருத்துவர் அர்ச்சனா வெற்றியை நிச்சயமாக எதிர்பார்த்தது உண்டு. மாற்ற கருத்தில் நாங்கள் வந்து என்னென்ன ஒரு கணிப்பீடு என்று சொல்லி அது நாங்கள் என்ன சொல்ற ஒரு பொலிட்டிக்கல்ல நாங்கள் கணிப்போம். இப்படித்தான் இந்த ஆதரவு இருக்கு. ஆனா அதுல இவருக்கு பார்த்தது 3 இடம். அந்த 3 இடமும் முதல் இருந்தது. அந்த மயர் நாங்கள் தனியா கூப்பிட்டு இந்த கதையை உருவாக்கிக்கணும். அதுக்குள்ள அந்த மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியா பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்கு தான் நாங்கள் பேசினாங்க. முதல் வந்த ஆக்கள் ஆஸ்திரேலியா தனிப்பட்ட பிரச்சனையை எங்களுக்குள்ள மீடியாக்களை கொண்டு வரும். இதே சாதகமா பயன்படுத்தி அவர்கள் கட்சிக்குள்ள இன்னும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி பிறகு திரும்ப அதை ஒன்று சேர்த்து கொண்டு வைக்க மக்கள் அரைவாசி மக்கள் குழம்பி அதான் சொல்லுவாங்க. மாற்றமா தடுமாற்றமாண்ட இருந்த கட்டத்துல மாறி தடுமாற்றமாயினோன்னு அங்கால ஓட்ட போட்டு அடுத்தது இன்னொரு வேதனை ஒன்று இருக்குன்னு சொன்னா நிறைய மக்கள் ஓட்டும் போடுவோம். அந்த மக்கள் ஓட்டு போடா இருக்கிறதுக்கு மக்கள்ல போய் சொல்லக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் இங்க இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு மத உரிமை இருக்குது, கல்விமான் இருக்காங்க, புத்திஜீவிகள் இருக்கு, சிவில் சமுதாயம் இருக்கு, எங்கள் அரசியல்வாதிகள் இருக்கு. ஆனா அரசியல்வாதிகள் என்னன்னு சொன்னா முதல்ல இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தாங்கள் வாழையில ரெண்டாக்காக அப்படியே வச்சுட்டாங்க. அந்த மக்கள் இனி அந்த ஓட்டு போடாத மக்களும் எங்க ஓட்டு உரிமை இந்த நாட்டின் நான் ஒரு குடிமகன் சொன்னா ஓட்டு போட்டே ஆகணும். ஓட்டு போடாட்டு என்ன செய்வான்? விகிதாசார கணித பிரிவு பாடத்தின் பிரிவில் 5 லட்சம் இது வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்ப 12 இருந்த சீட்டு 6 ஆயிடுச்சு. இப்படியே நீங்க 5வது வருஷம் போய் அடுத்த ஒரு சீட்டை தூக்கி இந்த கொடுங்க அங்கால கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இழப்பை வந்து நாளைக்கு போய் ஒரு அபிவிருத்தி காசு ஒதுக்கையும் விகிதாசாரப்படி தான் காசு பட்டங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கையும் விகிதாசாரப்படி தான் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இதில் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்குறதுக்காக ஓட்டு போடா இருக்கிறார்கள். மற்ற இன்னொரு பிரச்சனை, இப்ப முதல் இருந்த அமைச்சர் மேல உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நிறைய முக்கிய பதவிகள் இருந்த டக்ளஸ் வந்தா இருக்கட்டும், அங்கஜனா இருக்கட்டும், மற்றும் சுமத்ரனாக இருக்கட்டும், இவ்வளவு பேர் இவ்வளவு காலமும் வந்து எங்களை ஆண்டிருக்கணும். ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு டெபாசிட்டே இல்லாம வந்து மக்கள் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செயற்பாடு நடந்து. இதை பற்றி கூட கருத்து என்ன? அதுதான் இதைத்தான் நான் முதல் தரம் மீடியாவுக்கு கொடுத்தேன். என்னது உங்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்து வரப்போகுது மாறுங்கன்னு நான் சொன்னேன். அதாவது இன்றைக்கு சுமத்திரன் அப்ப இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு இங்க சுமத்திரன் இங்க அங்கஜன் இருந்தது இல்ல.
இப்ப எல்லாம் புதுசா முளைச்சு வரக்கூடாது. அப்ப அந்த நேரம் சுமத்திரனை வந்து உள்ள சம்பந்தம் கொன்றதுக்குள்ள தவராசா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தனாக ஏன் எதிர்க்கே இல்லை, ஏன் கைதுரவானங்களும் எதிர்க்கே இல்லை. எதிர்த்து நின்றிருந்தால் அவன் கட்சிக்குள்ளேயே ஒரு 20 பேர் எதிர்த்து நின்றிருந்தா அவர் உள்ள கொண்டு வர இன்றைக்கு அவரை கொண்டு வந்தா போறாது. சுமத்திரன் வெற்றிகரமாக கூட்டையப்ப உடைச்சு விட்டேன். அதனுடைய மாம்பழமா இருந்துச்சு, சங்கு சின்னமா. இப்ப சங்கு சின்னத்தை பாருங்க, சங்கு சின்னம் எப்படி உருவாக்குது? இதே எங்கிற மருத்துவரை முதல் கூப்பிட்டு 20 காசாரம் பொதுவர் நிகழ்ச்சியில் மருத்துவரை கேட்டது. மருத்துவர் மருத்துவ இங்க வந்து சங்குகளை வந்து அரியலன்ற விட்டு அந்த வளத்துக்காலையும் கூட்டமைப்பு தான் பிரிஞ்சு நிற்குது. அப்புறம் சைத்துக்கு ஆதரவு கொடுக்கக்குள்ளையும் கூட்டமைப்பு தான் கொடுக்குது. அது யாரால? சம்பந்தன் கூடாது, சுமத்திரன் கூடாது குழுவாரு. அப்ப இந்த தமிழ் மக்களை பற்றி நீங்க அதெல்லாம் அதுல அந்த விஷயத்துல இருந்தானப்ப நாங்கள் கடுப்பாயினாங்க. நாங்க 15 வருஷம் சும்மா இருந்தாங்க. எங்களை வார்டில் எங்களை தேங்காயாவரும் வீடன் இருந்தாங்க. இந்த வெள்ளிய ஓட்டுன பொறுமதியை தம்பி ஓட்டுல கொண்டு வித்தவங்க இந்த வாரம் அந்த வீட்டு திட்டமே நிமித்தம் தான் இவங்களுக்கு கிடைச்ச பாடம். அதுக்காக நாங்க இதை ஒதுக்கி விட இல்லை. மீண்டும் வாங்கோ, மீண்டும் வந்து நீங்கள் பார்லிமெண்ட் போக கூடாது, இளைஞரை விட்டு விடுங்க, இளைஞரை விட்டு பின்னால எந்த ஆலோசனை கொடுங்க. நீங்க கட்சி தலைவரா இருந்தோம், அதை பற்றி எங்களுக்கு இந்த ஆட்சி இல்லை. கட்சி தலைவரா இருந்தோம், எல்லாம் இருங்கோ. படிக்கிற துடிப்பான இளைஞர்கள், அதாவது நல்ல தமிழ் தேசியத்துக்கு ஆர்வமான இளைஞரை கொண்டு உள்வாங்க, எல்லாம் சிறப்பா. மற்ற இன்னொரு விஷயம், இப்ப அதிகமா இப்ப யாழ்ப்பாணத்தார் வந்து இப்ப தேசியத்தை மறந்துட்டோம், மட்டக்களப்பாண்டான் வந்து இப்ப தேசியத்தை இன்னும் மறக்காம தமிழர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். அங்க வந்து ஐக்கிய மக்கள் என்ன அனுரகுமார திசாவுடைய கட்சியை விட ஜேவிபியை விட இங்க வந்து மக்கள் யாழ்ப்பாண மக்கள் வந்து தேசியத்தை மறந்துட்டோம் என்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. இது பத்தி நீங்க என்ன சொல்லுவாங்க? இப்படி பாருங்க. ஓகே சரி, இப்ப தேசிய மக்கள் சக்தி எடுத்த ஓட்டு தனிப்பட்ட பாருங்க. எங்கட தமிழ் கட்சி எடுத்த சேர்த்த குழுக்கள் எடுத்த ஓட்டை சேர்த்து பாருங்க, யாரும் கூட அது ஒரு எதிர்பாராமல் நடந்த சம்பவம். சைக்கிள் கட்சிக்கும் சுயேட்சைக்குழுக்கும் சின்ன டிஃபரெண்ட் தான். இவருக்கு 27,900 அவருக்கு 27,100 பாக்கி வித்தியாசம். அதே மாதிரி மற்ற சுயேட்சை குழுக்கள் எவ்வளவு ஓட்ட பிரிச்சிருக்குது, மற்ற கட்சி எவ்வளவு ஓட்ட பிரிச்சிருக்கு. அவைக்கு நான் வரும்போது சின்ன விஷயம் என்ன, சரி 390 6 பேர் வெளில போடுங்க, 390 தோக்க போறீங்க. அப்ப இன்றைக்கு உங்க தேர்தல் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சா நீங்க விலகிக் கொள்ளும். இன்னாரு கையை காட்டி போட்டு விலகிக் கொள்ளுங்கன்னா நாங்க சொன்னாங்க. ஆனா அவை அதை கேட்டு அதே நேரத்தில் அனுரகுமார் என்ற கட்சியிலேயும் 3 பேர் வந்திருக்கணும். சரி, அவை இந்த செயல்பாடு எப்படி இருக்குன்றதை நாங்க பொறுத்து பார்க்கத்தான் வேணும். அது வந்துட்டு இருந்தாங்க, எம்பி ஆயிட்டாங்க, அவங்களும் அதையும் படிச்சாக்கள் இருக்கு. சரி, இந்த நடைமுறை என்ன பார்க்குறோம் பார்ப்போம். அடுத்த வந்து மட்டக்களப்பு தான் தமிழ் தேசியம் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற 16 கோடி தமிழ் மக்களுக்கு குறுகிவிடு யாழ்ப்பாணம், அது இன்னும் மறக்காது. நீங்கள் மதுரையில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், மதுரைக்கு ஆண்டு நிர்ணயிக்கலாம், 4500 ஆண்டு நிர்ணயிக்கலாம். மதுரைக்கு யாழ்ப்பாணத்தின் நிர்ணயிப்பிக்கலாம். 81ஆம் ஆண்டு யாழ் நூலையும் வெறிச்சு போட்டாங்க, அது உங்களால் தெரியாது. 81ஆம் ஆண்டு யாழ் நூலையும் வெறிச்சா பிறகு அந்த வரலாறுகள் அழிஞ்சு போச்சு. அந்த வரலாறு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். யாழ்ப்பாணத்தின் பண்பாடு, கல்வி இன்றைக்கு உலகத்தில் மேற்குலகத்திலையும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது நாங்க இனிமேல் இனி நடந்ததை நாங்க யோசிச்சுட்டு இல்லாமல் இனி நடக்க போறத நல்ல மாதிரி செயல்படுத்துறதுக்கு எங்க மக்களே மாறினவேன்னு சொல்லி சொன்னா உலக காலமும் நாங்கள் பார்த்து நீங்கள் எதுவுமே செய்யற மாதிரி இல்ல. அப்ப நாங்கள் உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறோம்னு சொல்லி மக்கள் இப்படி ஒரு செய்யறோம்னு செய்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தாராளம் அசைக்கலாது. ஆனா அந்த ரீதிதான் மருத்துவர் அர்ஜுனா வந்துட்டார் என்று மக்கள் நம்பி இருந்தது. மக்கள் நம்பி இருந்தது. அதுக்கு இவங்க அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி செய்ததால மக்கள் தடுமாறி தடுமாறி இப்ப இவர் தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி சுமந்திரனுக்கு இவர் கை கொடுத்து வாழ்த்திருச்சு. அதெல்லாம் பிள்ளை. ஏன் நீ அவர் மயிரனே நான் தப்பா சொல்லி அவன் ஒரு கணித பாடத்துல அகில இலங்கையில முதலாடம் வந்த ஒரு மாணவன், சரிதானே? ஆனா அவர் யோசிச்சுட்டு போகணும் என்னன்னு சொன்னா, எப்பயுமே நாங்கள் கல்வி படிப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, பட்டறிவுன்றது மிக முக்கியம். அதாவது பகுத்தறிவு, அந்த அறிவுல வாழ்க்கைகள் இவரே என்ன வந்து சந்திக்க வர காணா போயிருக்கோம். சந்திக்காமலே போயிருந்தா அதுதான் நாங்க ஆரம்பிச்சது. அரசு கட்சி, சைக்கிள் கட்சி, இந்த பழைய கட்சிக்கெல்லாம் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா, மஜா நீ வந்தா நான் இருப்பேன், நான் வந்தா நீ வாழலாம், அந்த புதுசாக இருக்கலாம் பெறக்கூடாது. இது அதுக்குள்ள அவங்களுக்கு ஒட்டிவே அதை நீங்களே விளங்கி கொள்ளல. அப்ப இவே புதுசு 4-5 மாசம் தான் அரசியலுக்கு வந்து எல்லாம் விளங்கும் இல்லோ. அந்த படியெல்லாம் தாண்டி தான் இப்ப நீங்க ஒரு முதலாவது வெற்றி படிக்கு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் இனி விளங்கும். அப்ப இனி யாரோட எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை நீங்க விளங்கினா கேட்கும்.
இப்ப சிறிதரனுக்கு வந்து நாங்கள் சேர்ற அர்ஜுனா போய் சேர்ந்து இயங்குற பிறகு தவறு சொல்லக்கூடாது. ஏன்னா கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சிறிதரனை தேர்ந்தெடுத்து 23 கயந்திரமார் பொன்னம்பலத்தையும் தேர்ந்தெடுத்து கூட்டமைப்பிலையும் ஒரு ஆளு அந்த ரீதியில சிறிதரம் வந்திருக்கு. அப்ப அதால சேர்ந்து இயங்குறதால இந்த பிழையும் இல்லை. ஆனால் அது சரியான நோக்கமாகவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும். நீங்கள் உங்க உள்ளுக்கே இருந்து கொண்டு எல்லாம் செய்து போட்டு மக்களுக்கு சொல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்ன பிரச்சனை வெளிப்படையா தெரியப்படுத்தினா மக்கள் நம்புவாரு. இல்ல இதே இந்த இருக்கிற நிலை அடுத்த ஆண்டு மாறும். அடுத்த ஆண்டு இருக்கிற நிலை அடுத்த ஆண்டு வேற மாதிரி மாறும். ஏன் பாக்கல 2009 2015 இந்த 15 ஆண்டுக்குள்ள எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு. இல்லாட்டி இப்ப 2010 இருந்து 2015 இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்குள்ளேயே தமிழனுக்கு ஒரு நல்ல ஒரு இது எடுத்துருக்கு. இவங்க என்ன செய்தாங்க, அங்க வெளி உலகத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இவங்க காசை வேண்டி கொண்டு இங்க தமிழ் மக்கள் இந்த இத்தனை வருஷம் அந்த போராடுதல் இந்த காணா போன உங்களுக்கு ஒரு புள்ள காணா போனா தான் உங்களோட அந்த வலி உங்களுக்கு தெரியும். 15 ஆண்டுகளா போராடுது. யார் என்ன கேட்டீங்க? சரி, சிங்கள கட்சியெல்லாம் கேட்க இல்லை, அமல் கட்சியாகிய நீங்கள் என்ன செய்தீங்க? அப்ப இந்த தவறுகள் எல்லாத்தையும் நான் திரும்ப அதே கைக்கு கொண்டு போகக்கூடாது. இப்படியோட அதை விட்டுட்டு நடக்கிறது நல்லதா நடக்கிற யோசிப்போம். அதுக்கான ஆதரவு கொடுப்போம். உரையாளர் உங்களுக்கு முழு இனிமே இந்த உங்களுக்கு கடைசியா சொல்றேன், உங்களுக்கு மிக முக்கியமான பங்கு சரிதானே?